கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 யோவான் 5:5. 1 John 5:5. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? யார் உலகத்தை ஜெயிக்க முடியும்? யார் உலகத்தில் தோக்க முடியும்? யார் ஜெயிக்க முடியும்? யோவான் நமக்கு மிக அழகாக தேவ ஆவியானவர் மூலமாக சொல்கிறாரு, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று. முதல்ல என்ன சொன்னார்? இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை செய்கிற எல்லாருமே தேவனால் பிறந்தவங்க. அப்போ இயேசு தான் கிறிஸ்து, அவர் தான் அபிஷேகிக்கப்பட்டவர், அவர் வேற யாரும் இல்லை, தேவனுடைய குமாரன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். என்ன? தேவன் இந்த உலகத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். அப்போ இயேசுவானவர் தேவனுடைய குமாரன்னு விசுவாசிக்கிறவங்க யாரு? அவர்கள் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள். ஏன்னா மீதி பேர் என்ன? பூமிக்கு அடுத்த காரியங்களை பார்ப்பாங்க. ஆனால் பரலோக காரியங்களை பார்க்கக்கூடியவங்க யாரு? இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடியதாக. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம் சொல்லும்போது சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெயம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறோம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியை ஜெயித்தார், இந்த உலகத்தை மேற்கொண்டார். அதனால் அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் தான் என்ன பண்ணோம்? இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொன்னார்? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி? இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தவர். அவர் எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ளேயும் அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நீங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இப்போ அவர் உலகத்தை மேற்கொண்டதுனால அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிற எல்லாருக்கும் என்ன? இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய காரியம். ஏன்னா யோவான் எழுதும்போது இந்த நிருபத்தை, அவருடைய சுவிசேஷத்தை எழுதும்போது என்ன சொல்லி எழுதுகிறாரு? யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனத்தில், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? இயேசு செஞ்ச பழைய அற்புதங்கள், எல்லா அற்புதங்களையும் எழுதுனா இந்த பூமியில் எழுதப்பட முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய புஸ்தகம் ஆயிரும். ஆனால் நான் உங்களுக்கு இந்த சுவிசேஷ நூலை எதுக்காக எழுதினேன்? அவர் தான் மெய்யான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்போது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். அதற்காகவே இந்த சுவிசேஷத்தை எழுதினேன். அப்போ என்ன? இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று அறிக்கையிடுகிற அவரை விசுவாசிக்கிறவங்க தான் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் இந்த உலகத்தை ஜெயித்தவங்களா இருக்கிறீங்களா? இயேசுதான் தேவனுடைய குமாரன், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவர் மூலமாய் எனக்கு நித்திய ஜீவன் என்று உண்டு என்று விசுவாசிக்கிற நீங்கள் நித்திய வாழ்க்கைக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் இந்த பூமியை ஜெயம் கொண்டவங்களா மாறிடுவீங்க. மண்ணான மனுஷன் ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான். அதனாலே என்னமோ மனுஷனுடைய இயல்பான சிந்தை எதை குறித்ததாக இருக்கிறது? பூமிக்கு அடுத்தவைகளாக இருக்கிறது. அதனால தான் நிறைய பேர் பிறந்தாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் புது பிறவியாக பிறந்தாலும் அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய குறிக்கோள் எல்லாமே என்னவா இருக்குது? பூமிக்கு அடுத்த காரியங்களாக இருக்குது. அதனால தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் எனக்குள்ள ஜெயம் பெற்றவர்களாய் வாழுங்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்போ இயேசுவே தேவன், அவர் தான் மாம்ச வடிவில் வந்த அந்த இயேசு கிறிஸ்து, அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவர் வந்தார், பூமியில் மரித்தார், உயிர் தெழுந்தார். அதன் மூலமாய் நான் தேவனுடைய பிள்ளையாகும்படியான ஒரு மகா பெரிய கிருபை எனக்கு உண்டாச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம்? நாம் மறுபடியும் பிறந்தவர்களாய் இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கையில் பரலோக வாழ்க்கை வாழுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். அப்போ உங்களுடைய வாழ்க்கை பரலோக வாழ்க்கையாக இருந்தால் உங்கள் சிந்தை எதை குறித்ததாக இருக்கணும்?
பரலோகத்தை குறித்ததா? இப்போ நீங்கள் பூமிக்கு அடுத்தவங்களாக இருந்தால் உங்கள் சிந்தை எதை குறித்ததாக இருக்கணும்? பூமிக்கு அடுத்ததா? அப்போ நீங்கள் எதை மேற்கொள்ளணும்? பூமிக்கு அடுத்தவைகளா, பரலோகத்துக்கு அடுத்த பூமிக்கு அடுத்தவைகள? அப்போ உங்கள் சிந்தை எதில் இருக்கணும்? பரலோக சிந்தையாக இருக்க வேண்டும். புரிந்ததா? அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கம், குறிக்கோள் எல்லாம் பரலோக வாழ்க்கையாய் இருக்கட்டும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இந்த நல்ல நாளிலும் இதோ எங்களுடைய சிந்தை, எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய குறிக்கோள் எல்லாமே பரலோகத்தை குறித்ததாய் இருந்து நாங்கள் இந்த பூமியை மேற்கொண்டு ஜெயித்தவர்களாய் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.